ஆக எத்தனையோ வாய்ப்புகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு, பதவியை பெறுவதற்கு, பதவியில் நீடிப்பதற்கு, எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டுத்தான் இந்த களத்தில் மக்களோடு நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் என்னவெல்லாம் பேசப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருபுறம் துணை முதலமைச்சர், இன்னொரு புறம் முதலமைச்சர் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டன. எதற்கும் நான் அசைந்து கொடுக்கவில்லை அல்லது மயங்கவில்லை. ஒரு நாள் இடைவெளியை பெரிய அளவில் பூதாகரப்படுத்துகிறார்கள். 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இடதுசாரிகள் அறிவிப்பு செய்கிறார்கள். 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாம் ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டோம். நம்முடைய கட்சிக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசத்தை கூட பேரம் பேசுவதற்காக திருமாவளவன் தாமதப்படுத்துகிறான், தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக பேரம் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள் அறிவுஜீவிகள். 4 சுவருக்குள்ளே இருந்து கொண்டு அரசியலை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், களத்திற்கு போகாதவர்கள், கனலும் அனலும் தெரிக்கிற களத்திலே அடியெடுத்து வைக்காதவர்கள், 1 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எவ்வளவு நெருக்கடிகளை தந்திருக்கிறார்கள் என்பதை என்னோடு களத்தில் நின்றவர்கள் அறிந்திருப்பார்கள். தோழர்களே, இந்த அவதூறுகள் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து இன்றைக்கு ஏதோ திருமாவளவன் தடுமாறுகிறார், திருமாவளவன் திணறுகிறார் என்று இந்த தலைமையை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இவ்வாறு பேசுகிறவர்கள் தான் தடுமாறுகிறார்களே தவிர திருமாவளவன் தடுமாறவில்லை, நிதானம் இழக்கவில்லை. அவர்கள் அவசரப்படுவது போல் நான் ஒன்றும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் விரும்புவதை போல் உடனடியாக நான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. கட்சியை உருவாக்கி கட்சியை 35 ஆண்டு காலம் நடத்துகிற ஒருவனுக்கு எப்போது முடிவெடுக்க வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருக்காது. நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். தேர்தலுக்கு முன்பே ஆதவர்ஜினாவோடு சதி செய்தோம் என்று. இதுவெல்லாம் அப்பட்டமான அவதூறு. கரூர் துயரம் என்னால் தாங்க முடியவில்லை என்பதனால் மனிதநேய அடிப்படையில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய உதவியாளரை ஆதவர்ஜினாவோடு தொடர்பு கொள்ளச் சொன்னேன். 1 நிமிடம் பேசியிருப்பேன். என்ன நடந்தது என்று விசாரித்தேன். இது ஒரு விபத்து, அப்படித்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று மட்டும்தான், விஜயிடம் சொல்லுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன். அதற்கு முன்போ அதற்கு பின்போ அவரோடு மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் யாரோடும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை. எனக்கு பதவி ஆசைதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தேன். நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருந்தாலும் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்று என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆதரவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவை கூட என்னால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம். அதுவும் கூட்டணியின் தலைவருக்கு இந்த தகவலை தெரிவித்து
அவருடைய இசைவை பெற்றுத்தான் இந்த ஆதரவை நாம் நல்கினோம். ஆதரவை நல்கிய பிறகும் 10 நாட்களுக்கு ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்தது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகளைப் போல வெளியே இருந்து ஆதரவு தர வேண்டும்? இது எளியவர்களுக்கான கட்சி, விளிம்புநிலை மக்களுக்கான கட்சி, அதிகார தேடலுக்கான ஒரு கட்சி. எப்போதாவது கிடைக்கிற இந்த வாய்ப்பை ஏன் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று விமர்சனங்கள் வந்தன. ஏன் இடதுசாரி கட்சி தலைவர்களே, தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம் போன்றவர்களே கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெறுவது ஏற்புடையதுதான், அவர்கள் இடம்பெறுவதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்று வெளிப்படையாக சொன்னார்கள். அதன் பின்னர் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். முக்கியமான ஒரு காரணத்தால். என்ன காரணம் என்றால், அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவெடுத்தால் அந்த வாய்ப்பு இப்போது வெற்றி பெற்றிருக்கிற 2 பேரில் மூத்த பொறுப்பாளராக இருக்கிற வன்னியரசுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் பறிக்கிறோம் என்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு மேலெழுந்தது. அந்த வாய்ப்பை நாம் பறித்து விடக்கூடாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமைச்சரவையிலே சேர முடியும். தாவேக தரப்பிலிருந்தும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களும் அதை வலியுறுத்தினார்கள். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை தந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆக அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. தோழர்கள் என்னை வற்புறுத்தியது உண்மைதான். முன்னணி தோழர்கள் என்னிடத்திலே சொன்னது உண்மைதான். எனக்காக திரு விஜய் அவர்களிடத்திலே பேசியது உண்மைதான். ஆனால் அதற்கு நான் உடன்படவில்லை. இது என்னுடைய மனம் எனக்கு இட்ட கட்டளை. இது நான் யாருக்காக இந்த முடிவு எடுக்கவில்லை. யாரும் அப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் செய்துவிட முடியாது. நான் பொதுச் செயலாளரிடத்திலே சொல்லுகிற போது சொன்னேன், தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது. குறிப்பாக நான் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன். கட்சி அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து ஏதேனும் ஒரு முடிவை சொன்னால் அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று தொடக்கத்திலேயே சொன்னேன். ஆகவே கட்சி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும். இந்த வாய்ப்பு ஒரு வரலாற்று தருணமான வாய்ப்பு. அதை நாம் இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்த போது, கட்சிக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், வன்னியரசுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தடுத்து விட்டோம் என்கிற ஒரு சூழல் உருவாகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், அதைவிட இன்னொரு முக்கியமான காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற்றால்தான் இந்த அரசுக்கும் ஒரு பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் தாவேகா கருதியதன் அடிப்படையிலும் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்.